தேசிய விருது வாங்கினது என்னுடைய நண்பர் இயக்குனர் வெற்றிமாறனுக்கு தான் சேரும். தொண்டன் வந்துச்சுன்னா நடு ரோட்டில் ஒரு பொண்ணு போகும்போது எவனை கிண்டல் பண்ணுறதுக்கு யோசிப்பான். அடிச்சு போடுவாங்களோ கூட்டமாக சேர்ந்து அப்படின்னு. ஒரு நாயை கல்ல விட்டு எரிஞ்சா கூட ஏன்டா அடிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. 10 பேர் கேள்வி கேட்டுருவான். ஆனால் சிட்டியில் மனுஷனை நாயை விட கேவலமாக போட்டு அடித்தா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நானும் வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் படம் பயங்கர குத்து டான்ஸ் எல்லாம் வச்சிடலாம்லாம் நினச்சி முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். பாதி எழுதும் போதே இது நமக்கு தெரியாத, நமக்கு வராது, திறனுக்கு ஏற்ற ஒரு இடத்த இன்னும் அடையவே இல்லைன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பெரிய வலி இருந்துக்கிட்டே இருந்தது. வணக்கம் மாலைமலர்.com வியூவர்ஸ். நேற்று சொன்ன மாதிரியே இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக திரு சமுத்திரக்கனி அவர்கள் வந்திருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இயருக்கான தேசிய விருது உங்கள் நடிப்புக்கு வாங்கியிருக்கிறீங்க. அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். தேசிய விருது வாங்கினது என்னுடைய நண்பர் இயக்குனர் வெற்றிமாறனுக்கு தான் சேரும். ஏன்னா அவர் தான் எங்களை எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி மொத்தமாக எடுத்து வெளியே கொண்டு வந்தவர். அது சம்மந்தமாக விசாரணை படத்துக்காக எந்த விருது வந்தாலும் அது வெற்றிமாறன் சாருக்கு தான். நான்லாம் சும்மா போய் நின்று அவர் விழுன்னு சொன்னால் விழுவேன், எந்திரிச்சு போங்கன்னா போயிடுவேன். அப்படி தான் இப்போவும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். வட சென்னை படத்தில் அது எல்லாமே அவருக்கு தான். அவருடைய உழைப்பு முழுக்க முழுக்க அவர் தான் உழைச்சார். என்னதான் ஒரு டேரக்டர் எதிர்பார்த்தாலும் அதை வெளியில் கொண்டு வரது அந்த ஆக்டர்ஸ் கையிலையும் இருக்குது. அது வந்து நீங்களும் ஒரு டேரக்டர் இருக்கனால கண்டிப்பாக ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை 100% நம்மளை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாலே போதும், அது நடந்துடும். ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்பாவும் நிறைய பேசப்பட்டது. எல்லா விதமான மக்கள் இதையும் வந்து தாக்குச்சுன்னு சொல்லலாம். குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்து கவனிச்சாங்க. பசங்களுக்கும் வந்து அது பொறுத்துற மாதிரி இருந்தது. பெரியவங்களும் ஏதோ நம்ம கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுமோ அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு படம். ஸோ ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான இயர் உங்களுக்குன்னு சொல்லலாம் போன வருஷம். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம ஆசைப்படுறது, நம்ம நினச்சது, நம்ம செய்யணும்னு நினைக்கிறது, நம்ம செய்யணும்னு நினச்சி செய்ய முடியாமல் போனது, இதையெல்லாம் தான் திரைக்கு கொண்டு வரும். அப்படி நடந்தது தான் அது. ஸோ உங்கள் படங்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கப்பட்ட சில விஷயங்களை தான் கொண்டு வருதுன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக. நான் கடந்ததாக இருக்கும், இல்லைனா நான் பட்டதாக இருக்கும். நான் பட்ட வழிகள் தான் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவேன். இல்லைனா நான் பார்த்த ஒரு விஷயமா இருக்கும், இல்லை நான் பார்த்து என்னை பாதித்த ஒரு விஷயமா இருக்கும், இல்லை நான் செய்யணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயமா இருக்கும். இதையெல்லாம் தான் சொல்கிறது. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் இந்த சினிமாவுக்காக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. 25 வருஷம் ஆச்சு. 25. ஓகே. 92 சென்னை தான் அப்படின்ற முடிவோடு வந்தது. அதுக்கு முன்னாடி நான் 10th படிக்கும் போதே ஓடி வந்ததெல்லாம் இருக்குது. அது 87 89ல் ஓடி வந்தது. ஒரு அங்கே தான் ஆரம்பித்தது. பட் இனிமேல் சென்னை தான் அப்படின்னது வந்து 92. அண்ட் இப்போ தொண்டன். ஸோ தொண்டன் பற்றி நீங்கள் மக்களுக்கு சொல்ல விருப்பப்படுற விஷயம்? தொண்டன் நம்ம பார்த்த விஷயந்தான். நம்ம பார்த்தது, பார்த்துட்டு பார்க்காம போனது, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனது, நமக்கு எதிராக வம்பு விலகி போனது, இதையெல்லாம் எடுத்த ஒரு கலந்த ஒரு கலவை தான். பெரிய கருத்து இருத்தெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சராசரி மனுஷனாக ரொம்ப இயல்பு நிலையில் நம்ம இப்படியெல்லாம் இருந்திருக்கலாமே அப்படின்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் தான். அதைத்தான் இந்த தொண்டன் பிரதிபலிக்கும். ஸோ ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு இளைஞனா தொண்டனில் என்ன எதிர்பார்க்கலாம்? என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் தொண்டன்? இல்லை, ஒரு சராசரி மனுஷனாக இருக்கிறதே இப்போ சமூக அக்கறை ஆகிப்போச்சு. நார்மல் ஹியூமன் பீயிங், சாதாரண ஒரு மனுஷன். இப்போ கிராமங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாயை கல்ல விட்டு எரிஞ்சா கூட ஏன்டா அடிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. 10 பேர் கேள்வி கேட்டுருவான். ஆனால் சிட்டியில் மனுஷனை நாயை விட கேவலமாக போட்டு அடித்தா கூட கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஒரு ரொம்ப எளிமையாக நம்ம பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன்தான். அதுக்கு வந்து சமூக அக்கறை அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள்லாம் எவ்வளோ தூரம் அக்கறை இல்லாமல் இருக்கீங்கன்றதான் கேள்வியை நீங்களே உங்ககிட்ட கேட்டுக்க வேண்டியதான். இது அப்படி தான் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே படம் பார்த்து முடித்தோடனே ஆமாம், இல்லை இது நடந்தது, நம்ம கடந்து போயிட்டோம், இது நடந்தது, நம்ம திரும்பி பார்க்காம போயிட்டோம், இது நடந்தது, நம்ம தாண்டி போயிட்டோம், இனிமேல் அப்படி செய்ய வேணாமே, நிற்கலாமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு படம் தான். ஓகே. அண்ட் தொண்டன் படத்தில் விவசாயிகள் பற்றி ஒரு வீடியோ எதுவும் பார்த்தோம் ட்ரெய்லரில். ஸோ அந்த சப்ஜெக்ட் நம்ம எந்த அளவுக்கு இதில்? அது சின்ன ட்ரெய்லர் தான். ஓகே. அடுத்து தான் இருக்குது. ஒரு பெரிய தாக்கம் இருக்குது. ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் நான் கேரக்டர் வச்சுக்கிட்டதுனால நான் எந்த பிரச்சனைக்குள்ளே வேணாலும் போகலாம். எனக்கு நானும் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவன். அதனால் எனக்கு அந்த தாக்கம் நிறையா இருந்தது. அந்த விவசாய தற்கொலையை பற்றி எல்லா இடத்துலையுமே பேசியிருப்பேன். அப்பாவில் கூட ஒரு இடத்துல பேசியிருப்பேன். சாப்பாடு போடுறவங்கள நம்ம சாமி மாதிரி நினைக்கணும்னு அந்த குழந்தை சொல்லும். என்னென்னா அது நமக்குள்ளே இருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த பதிவை பண்ணிட மாட்டோமா அப்படின்றது தான். அது வந்து இதில் நடந்தது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம்.
கரெக்ட். ஏன்னா உண்மையா நாங்களும் பிலீவ் பண்ற விஷயம் அதுதான். ஏன்னா படங்கள பார்த்து தான் அவங்க வருங்காலமும் வரும்போது, அவங்களுக்கு நம்ம என்ன பிரதிபலிக்கிறோமோ, அத தான் அவங்க அடுத்து செய்வாங்க அப்படின்றது. ஸோ இந்த மாரி சமூக அக்கறையோட படங்கள் எடுக்கிறது, முன்ன விட இப்ப கூடியிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா தமிழ் சினிமால? நிறைய இயக்குனர்ஸ் இருக்காங்க. மணிகண்டன் இருக்காரு. நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ம்ஹ்ம். நான் பார்க்குறேன். எல்லாருமே ரொம்ப சிறப்பா ஏதாவது ஒரு வகையில இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசையில நிறைய இயக்குனர்கள் படம் எடுக்குறாங்க. நல்லா கூடியிருக்கு. ஓகே சார். அண்ட் தொண்டன்ல உங்களோட விக்ராந்த் நடிச்சிருக்காங்க, சுனைனா நடிச்சிருக்காங்க. அவங்கள பத்தி? விக்கி வந்து அவனுடைய திறனுக்கு ஏற்ற ஒரு இடத்த இன்னும் அடையவே இல்லைன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பெரிய வலி இருந்துகிட்டே இருந்தது. இந்த படம் அது சரியான இடத்துல கொண்டு போய் ம்ஹ்ம். சேர்க்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜென்யூனா ஒரு இளைஞர்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஒரு 18 to 25க்குள்ள தான் வாழ்க்கையே நம்ம எந்த நேர்கோட்டில் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது அது வந்து விக்கி மூலமாக கொஞ்சம் பேசியிருக்கேன். சுனைனா வந்து ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி ஒரு கேரக்டர் தான். பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணும். ரொம்ப எளிமையான ஒரு கேரக்டர் தான். பட் ஆனால் ரொம்ப நல்லா இது வரைக்கும் அவங்க பண்ணதுலேயே இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ம். ஸோ படத்துல எந்த ஒரு சீனுக்காக ஒரு டைரக்டரா நீ ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவீங்க? இல்ல இந்த சீன் இன்னும் நல்லா வந்திருக்கலாமே எனக்கு வந்து. நல்லா வந்திருக்கலாமேன்னா அந்த சீன் ஓகே பண்ணியிருக்க மாட்டோம். கஷ்டப்பட்டதை விட ரொம்ப பதட்டம், ரொம்ப எதிர்பார்த்தது, நிறையா யோசித்தது, நிறைய ஹோம்ஒர்க் பண்ணது அப்படின்னா ஒரு சீன் இருக்கும். ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று ஒரு 4 நிமிஷத்துக்கு வரும். அதில் நம் தமிழ் மண்ணில் இருந்த தொலைஞ்சு போன ஒரு 87 வகையான நாட்டு மாடுகள் பேரை சொல்லி, ஆஹா. அதற்கு பிறகு நம்ம என்னெல்லாம் நடந்தது, நம்ம எதெல்லாம் கடந்து வந்தோம், நமக்கு என்னெல்லாம் நடந்தது, தமிழ் சமூகம் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டது அப்படின்றதெல்லாம் பேசும். ஒரு சிங்கிள் ஷாட் இவ்வளோ தான் இருக்கும். ஒரு 4 நிமிஷத்துக்கு ஒரு ஷாட். இது பிளான் பண்ணிட்டேன். பட் ஆனால் எடுக்கிறதுக்குள்ளே தான் நாளைக்கு எடுப்போம்னு போய் கடைசி ஷூட்டிங் நாளைக்கு முடிஞ்சிடும், இன்னைக்கு எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் வரும்போது எடுக்கப்பட்டது. பட் ஆனால் நான் நினச்சதை விட ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓ. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அது. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் சார். இப்போ நிறைய பேர் இயக்குனர்கள் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தோட இருக்காங்கல்ல. அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஏன்னா சில பேர் டக்குன்னு சோர்ந்து போயிடுறாங்க. ஜென்ரலா வெளியில இருக்கிற ஒப்பீனியனே பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துல இப்போ இருக்கிற பசங்க எல்லாத்துக்குமே எல்லாமே உடனே நடக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதிகமா அதுக்காக கஷ்டப்படணுன்றது இல்லாம டக்குன்னு துவண்டு போயிடுறாங்கன்னா, அதுக்கு நீங்க சொல்ல இல்லை, வர்றது என்ன? உழைச்சா தான் கிடைக்கும், இழந்தா தான் கிடைக்கும். ஏதாவது ஒன்று இழந்தால் தான் ஒன்றை பிடிக்க முடியும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நாம் ஒரு விஷயத்தை தேடி பிடிக்கிறோம் அப்படின்னாலே அதற்கு நம் குடும்பத்தை இழந்திருப்போம், எல்லாத்தையுமே இழந்திருப்போம், நிறைய சந்தோஷங்களை இழந்திருப்போம். இப்போ என் ஃபேமிலியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய அவங்க எனக்காக இழந்திருக்காங்க. அதை ஒவ்வொரு முறையும் அவங்க சொல்லும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது நடந்தது, நீங்கள் இது கூட செய்யலை, இது நடந்தது, இது கூட செய்யலை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதையெல்லாம் இழந்ததுனால தான் இது கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது சரி ஓகே, ஏதோ ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும் அப்படின்றதான். அதாவது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய வராங்க. பட் 1000 பேர் உள்ளே வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஒருத்தருக்கு கிடைக்குது. அப்படி தான் வந்து ஒரு கார்த்திக் சுப்ராஜ் கிடைச்சாரு, ஒரு நலன் குமாரசாமி கிடைச்சாரு, இப்போ நரேன் கிடைச்சிருக்காரு. இப்போ 8 தோட்டாக்கள் பண்ண டைரக்டராக இருக்கட்டும், குற்றம் 23 அவர் அன்பழகன் இருக்கட்டும், அது இல்லாமல் நம்ம நல்ல படம் துருவங்கள் 16, மாநகரம், இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா இவர்கள் பின்புலத்தில் எவ்வளோ உழைச்சிருப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இவங்க வந்துட்டாங்க, புதுசாக வந்துட்டாங்க அப்படின்ன உடனே பார்க்குறவங்களுக்கு நம்மளும் போயிடலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஆனால் வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவர்கள் எவ்வளோ இழந்திருப்பார்கள் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரியும். ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அதோட வலி. அதனால் சோர்ந்து போகிறது இதெல்லாம் எதுக்குமே வேலைக்கு ஆகாது. வெற்றி வேணும் அப்படின்னா நிறைய உழைக்கணும். வெற்றி கிடைக்கலன்னா நம்ம கொஞ்சம் கம்மியாக உழைச்சிருக்கோம்னு அர்த்தம். அதை தேடி போகணும். திரும்பவும் நம்ம அதை நோக்கிய பயணத்திலே இருந்தால் தான் அது கிடைக்கும். அண்ட் நீங்க இப்போ சமூக பிரச்சனைகளை மையமா கொண்டு படம் எடுக்கிறீங்கல்ல. ஸோ அது நீங்க கான்ஷியஸா எடுக்கிற எஃபர்ட்டா? நம்ம இந்த வேற இதுல மாதிரி எடுக்க தெரியாது. அதுதான் பிரச்சனையே. நானும் ஒரு பெரிய கமர்ஷியல் படம் பயங்கர குத்து டான்ஸ் எல்லாம் வச்சிடலாம்லாம் நினச்சி முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். பாதி எழுதும்போதே இது நமக்கு தெரியாத, நமக்கு வராது, நமக்கு தெரிஞ்ச பிரச்சனையை வச்சு எடுப்போமே படத்தை அப்படின்றது தான் எடுக்கிறது. அந்த மாதிரி படம் எடுக்க தெரில. அதுதான் உண்மை. ஆனால் ரொம்ப ஆசையாக இருக்குது. நிறைய சம்பளம் வாங்கலாம், பயங்கரமாக இருக்கும், பெரிய பெரிய ஸ்டார் நடிப்பாங்க, நல்லா ஜாலியாக இருக்கும். பட் ஆனால் நமக்கு வர மாட்டேங்குது. ஓகே. ஸோ நம்ம பெரிய ஸ்டார்ஸ் வச்சு எடுக்காத காரணமும் இது ஒன்றுன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் முதல்ல ஓப்பனிங் சாங் வைக்க தெரியாது நமக்கு. எதுக்குன்னு கேட்போம். ஹீரோ வரும்போது ஒரு பாட்டும் பாங்க, அது எதுக்குன்னு கேட்போம். எதுக்குன்னு கேட்டாலே அங்கேயே நம்ம அன்ஃபிட் ஆயிரும். அது நமக்கு வர மாட்டேங்குது. நீங்களும் அப்படி சிந்திக்கக்கூடிய ஒரு ஆள் தானே. உங்களுக்கே அது எழுதும்போது என்னடா இப்படி எழுதுறோம் வர மாட்டேங்குது. அண்ட் வேலையில்லா பட்டதாரி
ஸோ பார்ட் 1 பார்ட் 2 ஸோ அதை பற்றி சில வார்த்தைகள். பார்ட் 2 முடிஞ்சிருச்சு. ஆஹா. டப்பிங் ரெடி ஆகிட்டுருக்கு. அநேகமாக இன்னும் 2-3 நாளில் டப்பிங் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு சிறந்த அனுபவம் அது. பார்ட் 1 இல்லை, பார்ட் 2 இல்லை, பார்ட் 10 வரைக்கும் போனாலும் நான் தான் நடிப்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அது அப்படி ஒரு எனர்ஜி கொடுத்த ஒரு திரைப்படம். என்னை மொத்தமாக வேற ஒரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போச்சு. ஏன்னா இப்படியும் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் ஒரு நடிகனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு சவால் அது. டக்குன்னு நான் இங்கே தொண்டனில் இருப்பேன், தொண்டன்லேருந்து போனால் நான் VIP 2 போய் நடிப்பேன். அப்படியே இதுலேருந்து வேறையா ஒன்று போகும், வேறையா போய் நிற்கணும், வேறு மாதிரி இருக்கும், மைண்ட் செட் வேறையாக இருக்கும், ஆக்டிங் வேறையாக இருக்கும். அது வந்து தம்பி தனுஷுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் இப்போது சௌந்தர்யா பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிரமாதமாக டைரக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். கிட்னா பற்றியும் சில வார்த்தைகள். கிட்னா 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 அதுக்குள்ளே போனால் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு வேறு எந்த வேலையும் பார்க்க முடியாது, நடிக்கவும் வேறு இடத்துல போய் நடிக்க முடியாது, இதுக்குள்ளேயே தான் இருந்தாகணும் அப்படின்ற ஒரு சூழல். ஒரு 50 வருஷ கதை, அதை நானே தயாரிக்கணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா அதை போய் வெளியில் சொல்லி அதுக்கு அவங்க கொஞ்சம் கருத்து சொல்லி இதெல்லாம் நடக்காது. அதனால் நம்மளாக கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தேடிட்டு இருக்கேன். பொருள் தேடும் போராட்டம் தான் ஓடிட்டுருக்கு. வந்துருச்சுன்னா கிட்னா ஆரம்பிச்சிடும். ஓகே சார். அண்ட் இப்போ வந்து நம்ம வியூவர்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அவங்களோட சில கேள்விகளுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நன்றி. விவசாயிகள் அந்த பிரச்சனைக்கு நம்ம குரல் கொடுக்குறோமா அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு திரும்பவும் குமார் குமரேசன். கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். குரல் கொடுக்குறத தாண்டி இறங்கி வந்து நிற்கணுன்றது தான். அது ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும். ஜல்லிக்கட்டுக்கு நடந்த மாதிரி தேசமெங்கும் ஒரு பெரிய புரட்சி நடக்கும். விவசாயத்துக்காக விவசாயம் காப்பாற்றப்படும், விவசாயிகள் கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு நிலைக்கு வருவாங்க. அண்ட் இவர் வந்து ராமன் மணிகண்டன் அப்படின்றவர் உங்களை ரொம்ப வாழ்த்திருக்காரு. அப்பா படத்தோட வெற்றிக்கு அப்புறமும் நீங்கள் இவ்வளோ எளிமையாக இருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கு இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும் சார். ஸோ கேபி சார்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், இது அங்கே தான் கற்றுக்கிட்டேன், இது என்றைக்குமே விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ நான் இருக்கனால அது அவர் போட்ட பிச்சை தான். இப்போ என்கிட்ட ஏதாவது நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அது அவர் எனக்கு கொடுத்துட்டு போனது தான். ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், அது இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன், நேரம் தவறாமை. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தயாராகிடு, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் நின்று அப்படிம்பாரு. இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 25 நிமிஷம் முன்னாடியே நான் வந்துட்டேன். என்னென்னா எனக்கு ரொம்ப தோண்டு போய் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு எல்லாரும் சொன்ன காலகட்டத்தில் கூட என்கிட்ட அவர் சொன்னது தான், வெற்றி தோல்வி எதையுமே நிர்ணயிக்காது, உன்னுடைய பயணத்தில் தெளிவாக போயிட்டு அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல போனேன். அப்போ வந்து 10 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. நான் 9:45 போயிட்டு கீழேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினேன், சார் நான் வந்துட்டேன், 10 நிமிஷத்தில் மேலே வந்துடுறேன் அப்படின்னு. அவர் கீழே வந்துட்டார். கீழே வந்து என் கையை பிடிச்சிட்டு சொன்னார், நான் ஒரு படம் எடுக்கணும்னு எத்தனையோ பேர் அப்ரோச் பண்ணியிருக்கேன், நிறைய ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்கேன், புதுசாக இருக்கவங்களே அப்ரோச் பண்ணியிருக்கேன், யாருமே சொன்ன டைமுக்கு வந்ததில்லை, முதல் ஆள் நீ தான். 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்துட்டேன்னு சொல்லியிருக்கேன், இந்த படத்தை நான் பண்ணுறேன், அந்த நம்பிக்கையோடு நீங்கள் காசு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அதுதான் நாடோடிகள். இந்த மாதிரி அடுத்த படத்தோட கரு என்னவா இருக்கும் அப்படின்னு சியா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுப்பீங்க அடுத்த படம் அப்படின்னு? விவசாயம். ஓகே. அண்ட் முகமது ரியாஸ்ன்றவர் சொல்லியிருக்காரு, திரைத்துறையை சமுதாய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தும் ஒரே இயக்குனர் நீங்கள், அதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. முன்னாடியெல்லாம் அப்படி தான் இருந்தது. எனக்கு வந்து அப்பா திரைப்படம் பார்த்துட்டு கன்னியாகுமரியிலேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி பேசினாங்க. ஐயா எனக்கு 96 வயசாச்சியா அப்படின்னாங்க. ஐயா சொல்லுங்கள் அப்படின்னு. முன்னாடியெல்லாம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்ச்சி வரணும் அப்படின்றதுக்காக இந்த கலையை பயன்படுத்தினோம். சுதந்திர போராட்ட வேட்கையவே இந்த கலை மூலமாக தான் கொண்டு வந்தோம். காலப்போக்கில் அப்படியே மாறி ரொம்ப தப்பாக போயிடுச்சு. ஆனால் இப்போ நம்பிக்கை வந்துருச்சு, கலையை வைத்து ஒரு பெரிய மாற்றத்தை சமூகத்தில் கொண்டு வரலாம் அப்படின்ற நம்பிக்கை வந்துருச்சு. காக்கா முட்டை பார்த்தவொடனே நம்பிக்கை வந்தது, உங்கள் படத்தை பார்த்தவொடனே நம்பிக்கை வந்தது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையும் அதுதான். ஏன்னா எல்லாருக்குமே ஜென்ரலாகவே இருக்கிற ஒப்பீனியன் வெளியில் என்னென்னா, சமுத்திரக்கனி படமா அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது, நம்ம இருந்து பார்க்கணும் அப்படின்றது. இப்போ கூட இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, யூத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படம் எடுப்பீங்களா? இந்த படம் அதுதான், தொண்டன் வந்து யூத்துக்கான படம் தான். அதுவும் யூத்துனோடனே ஆண்கள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான இளைஞர்களுக்கான திரைப்படமும் இந்த படம் தான். நான் ரொம்ப தலை நிமிர்ந்து சொல்லுவேன். என்னென்னா கரூரில் ஒரு கல்லூரியில் சோனாலின்ற பொண்ணை ஒரு பையன் போய் நாற்காலியில் இருந்த அந்த உடஞ்ச காலை எடுத்துகிட்டு போய் கிளாஸ் ரூமில் வச்சு அடித்து சாகடித்தான். எல்லா பெண்களுக்கும் அங்கே இருந்த கிளாஸ் ரூமில் இருந்த எல்லாருக்குமே பயம். அதனால் அவன் அந்த தப்பை தைரியமாக செஞ்சான். அந்த பொண்ணு கிளாஸ் ரூமில் இறந்து போச்சு. அந்த விஷயம் ரொம்ப பாதிச்சது. அங்கே இருந்த அந்த 60 பேரும் அவனை திருப்பி அடிச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு. அந்த அடிபட்டதும்
திருப்பி அடித்ததும், அதற்கு அவர்கள் இந்த அதிகார வர்க்கத்தில் என்னெல்லாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்கன்னும் இது எல்லாமே தொண்டனில் இருக்குது. தொண்டன் வந்துச்சுன்னா நடு ரோட்டில் ஒரு பொண்ணு போகும்போது எவனை கிண்டல் பண்ணுறதுக்கு யோசிப்பான், அடிச்சு விடுவாங்களோ கூட்டமாக சேர்ந்து அப்படின்னு. அந்த ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொடுக்கும். ஜெய் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, அண்ணா ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகளை மையப்படுத்தி விழிப்புணர்வு ஊட்டும் படம் எடுக்க மாட்டீர்களா அப்படின்னு. எடுப்போம். நிறையா சகோதரர்கள் எடுத்திருக்காங்க. நானும் நிறையா ஒரு 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 விஷயத்தில் கூட குரல் கொடுத்துருக்கேன், பின்னணி குரல் கொடுத்துருக்கேன். பட் கண்டிப்பாக எடுக்கணும். அது சம்மந்தமாக நிறைய ஆய்வுகள் போயிட்டுருக்கு. இப்போ எதுவுமே ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னா உடனே எல்லாம் போய் எடுத்துறதில்ல. ஆய்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்னையா எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 5-6 விஷயத்துக்கு ஆய்வுகள் போயிட்டுருக்கும். அதில் எது முடிஞ்சு ஓகே நான் தயார் நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கதை என் கைக்கு வருதோ அதுதான் நான் ஆரம்பிக்கிற மாதிரி. அந்த மாதிரி சமுதாயத்துல நீங்க ரொம்ப நாளா பார்த்துருக்க ஒரு விஷயம், இது மாறும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம், ஆனாலும் அது இருக்குது, ஒரு மாதிரி ஒரு வருடல் ஏற்படுத்திட்டே இருக்குன்னா அது எந்த விஷயம்னு சொல்லுவீங்க? ஒருத்தர் பார்த்து பொறாமப்படுறது தான். அது என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட சேலஞ்சஸ் இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. எனக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கை தனி, என் வாழ்க்கையை நான் தான் வாழணும் அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் ஒரு பெரிய மாற்றம் வரும். அதே மாதிரி அவனை மாற சொல்லு இவனை மாற சொல்லுன்றாலும் மாற்றத்தை நம்மக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். தனி மனிதன் மனதில் மாற்றம் வரணும் அப்படின்றது தான். எல்லோரும் பேசுவோம், பேசிட்டு கீழே இறங்கி போனோடனே அதே தப்பு தான் செய்வோம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது சார்? இன்னும் இல்லை, நல்ல விஷயங்களை இருகரம் நீட்டி வரவேற்பீர்கள்னு எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது. தொண்டன் மே 5ஆம் தேதி வருது. கண்டிப்பாக உங்களுடைய அன்பும் ஆதரவும் அதுக்கு பெருசாக இருக்கும்னு நம்புகிறேன். அதில் ஏதாவது தவறு இருந்தால் கூட நீங்கள் நேரடியாக எனக்கு சுட்டி காட்டுங்க, நான் திருத்திக்குவேன். கண்டிப்பாக நாங்களும் ரொம்ப ஆவலாக இருக்கோம் உங்கள் படத்தை பார்க்குறதுக்கு. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைம். ரொம்ப சந்தோஷம், மன நிறைவு.